வணக்கம். இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மஞ்சளை அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் உடல்ல ஏற்படுது அப்படின்ற ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பாருங்க, அப்பதான் இந்த பதிவில் என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கிருமி நாசினியா இருக்கு, மிகச்சிறந்த மருந்தாகவும் பயன்பட்டு வருது. இப்ப நமக்கு புண்ணோ அல்லது வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டா அதுக்கு மருந்தா திகழ்றது மஞ்சள் தான். இந்த அற்புதம் வாய்ந்த மஞ்சளை அதிகமா எடுத்துக்கிட்டா நம்ம உடல்நலத்துக்கு என்னென்ன பாதிப்பை விளைவிக்குது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். இந்த மஞ்சளை நீங்க அதிகமா சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுடைய உள்பகுதியில பாதிப்பை ஏற்படுத்தி கேஸ்ட்ரிக் பிரச்சனைகளை உண்டாக்குது. அதே மாதிரி மஞ்சளை அதிகமா நம்ம சாப்பிட்றதுனால சருமத்துல அரிப்பையும் வறட்சியும் ஏற்படுத்துது. அதே மாதிரி மஞ்சள் புற்றுநோய் அணுக்களை எதிர்த்து கொள்றதுக்கு ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதை அதிகமா சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எதிர்மறையான விளைவுகளை தர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில ரத்த கசிவு இருக்கும், அது மஞ்சள் அதிகமா சாப்பிட்றதுனால இன்னும் அதிகமாயிடும். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளை அதிகமா சாப்பிட்றதுனால விந்தணு உற்பத்தி குறையும் அபாயம் உள்ளது. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல பார்த்தீங்கன்னா மசாலா, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மசாலா வந்துருச்சு. அந்த மசாலால மஞ்சள் கலக்குறாங்க இல்லையா, அந்த மஞ்சள் அதிகமாக கலக்கிறதுனால அது அலர்ஜியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி மஞ்சளை அதிகமாக சாப்பிடும்போது உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையவும் ஆரம்பிக்குது. ரத்த சோகை இருக்கிறவங்க மஞ்சளை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. பித்தப்பையில கற்கள் உருவாகிறத மஞ்சள் அதிகரிக்க செய்யுது. ஈரல் வீக்கம் உள்ளவங்க மஞ்சளை தொடவே கூடாது. மஞ்சளால ஏற்படுற பக்க விளைவுகள்ல குமட்டல் உணர்வு அதிகமா இருந்தா நீங்க டாக்டரை போய் பார்க்கறது நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.